எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நாம் எத்திசையும் புரிவோம். நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கைதனை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கைதனை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும். நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இல்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். மாறிவரும் உலகில் மாறாத தெய்வமாக இரக்கத்தின் ஆண்டவராக கடவுள் நமக்கு நற்கருணையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். மாறாதவர், மறையாதவர், ஒருபோதும் மங்காதவர், இருளை விரட்டக்கூடியவர், ஒளியாக நம்மை வழிநடத்தக்கூடியவர், நம்மை பசும்புல் வெளிகளுக்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஆண்டவர் நமது முன்பாக எழுந்து வந்திருக்கிறார். இந்த ஆண்டவரிடம் நாம் சிறப்பாக நம்மையும் நமது குடும்பத்தையும் ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். நற்கருணை ஆண்டவரை, ஒருபோதும் எங்களை மறவாத நேசரை, எங்கள் கரம் பிடித்து எங்களை வழி நடத்துபவரை,
நாங்கள் செல்லும் போதும் வரும்போதும் உமது காவல் தூதர்களால் எங்களை வழிநடத்தி காப்பவரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இறைவா, இதோ இந்த நாளில் எங்களை அழைத்து வந்த இந்த மேலான தருணத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதோடு, எங்களுடைய உள்ளத்தை அறிந்தவராக, எங்களுடைய எண்ணங்களை ஆய்ந்து அறிந்தவராக, நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகளை உணர்ந்தவராக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடம் கேட்கிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன தெய்வம் நீர். இதோ நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையில் பற்றுறுதியோடு செபிக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கை தளர்ந்து விடாமல் இருக்க செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தின் தேவைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றி தாரும். நோய்கள், நொடிகள், பிணிகள் இல்லாத வாழ்வை தாரும். எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களின் வழியாக ஆண்டவரே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பாவங்களும் சாபங்களும் சூழ்ந்திருந்தால் ஆண்டவரே உமது இரக்கத்தினால் மன்னித்து எங்களுக்கு விடுதலை தாரும், புது வாழ்வை தாரும். ஆண்டவரே, எங்களை வழிநடத்தி காத்தருளும். நாங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தையும் வெற்றியாக மாற்றி தாரும். எங்களுடைய குழந்தைகள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தொட வேண்டும் என்று சிறுவர்களை அழைத்து வந்த பெற்றோர்களைப் போல இதோ நாங்களும் எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சிறப்பாக தேர்வுக்காக தங்களையே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய குழந்தைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் இந்த வேளையில் ஆசீர்வதிக்கும்படியாக, உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தேவையில்லாத சிந்தனைகளை அவர்களிடமிருந்து நீர் மறைக்கும்படியாக, மாற்றும்படியாக, ஆண்டவரே ஞானத்தை தரும்படியாக, அறிவு தெளிவை தரும்படியாக, படிக்கின்ற பாடங்களை நினைவு கொண்டு வரக்கூடிய சக்தியை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரை ஆசீர்வதியும். கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நிறைவாக பதில்களை தரும்படியாக ஆண்டவரே அவருடைய உள்ளத்தை நீர் திறக்கும்படியாக நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுடைய குழந்தைகள் உமக்கும் எங்களுக்கும் எங்களுடைய பெரியவர்களுக்கும் முதன்மை உள்ள பிள்ளைகளாக, முன்மாதிரி உள்ள பிள்ளைகளாக வாழ வளர ஆசீர்வதிப்பீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். யாருக்கெல்லாம் குழந்தையை கொண்டு வந்து ஃபாதர்கிட்ட ஜெபிக்கணும், ஃபாதர் அந்த குழந்தையை ஆசீர்வதிக்கணும், குழந்தையினுடைய தலையில் சிலுவை வரைய வேண்டும் அப்படின்னு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குது கை தூக்குங்க. எங்களுக்கெல்லாம் எங்கள் குழந்தையை கொண்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அத்தனை பேருக்கு தானா? அவ்வளோதானா? பரவாயில்லையே, சாமியாருக்கு ரொம்ப வேலை குறைவு நினைக்கிறேன் இல்லையா? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களிடம், அருள்பொழிவு பெற்றவர்களிடம் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சிலுவை அடையாளம் வாங்குவது, கடவுளுடைய ஆசீரை பெற்றுக்கொள்வது என்பது நமது தமிழகத்திலுடைய தமிழர்களுடைய வரலாறுகளில் பழக்க வழக்கங்களுள் ஒன்றாக இருக்கிறது. அப்படித்தானே? அதுவும் பிறந்த நாள், முக்கியமான நாட்களில் தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னால் அப்பா அம்மா காலில் விழுந்து குழந்தைகள் என்ன செய்யும்? ஆசீர்வாதம் பெற்று செல்லும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சில பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு வருகிறார்கள். யார்கிட்ட வர்றாங்க? இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வருகிறார்கள். நற்செய்தியில் வாசிக்க பார்க்கிறோம், சிலர் தங்களுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு இயேசுவிடம் வருகிறார்கள். இயேசுவிடம் முதன்முறையாக இப்போது தான் யார் வரா? குழந்தைகள் வருகிறார்கள். அப்படி தானே? இதுக்கு முன்னாலெல்லாம் குழந்தைகள் அழைத்து வந்தார்கள் அப்படின்னா விவிலியத்தில் தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து குழந்தையாக ஆலயத்திற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் முதன்முறையாக குழந்தைகளை இயேசுவிடம் அழைத்து வருகிறார்கள். அப்போ இதுக்கு முன்னால் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க? யாரெல்லாம் வந்திருக்காங்க? பார்வையற்றவர்கள், செவித்திறன் இல்லாதவர்கள்,
வாய் பேச முடியாதவர்கள், வேற கை கால் ஊனமுற்றவர்கள் இல்லையா, உடலில் நோய்கள் இருக்கக்கூடியவங்க, சிறப்பாக தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்குரிய நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று வந்த அந்த பெண்ணாக இருக்கலாம், இல்லை தீய ஆவிகள் பிடித்த மனிதர்களாக இருக்கலாம். இவர்கள்லாம் யாரை நோக்கி வராங்க? இயேசுவை நோக்கி வந்தார்கள். நம்பிக்கையோடு ஆண்டவரே இயேசுவே எங்களை மன்னித்து எங்களுக்கு உடல் உள்ள சுகத்தை தாரும் அப்படின்னு கேட்டாங்களா? கேட்கலையா? கேட்டாங்க. இன்றைக்கு முதல் முறையாக குழந்தைகளை பெற்றோர்கள் அன்புக்குரியவர்களை இயேசுவிடம் அழைத்து வருகிறார்கள். எதற்கு அழைத்து வர்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவர்களை தொட்டு ஆசீர் வழங்க வேண்டும் என்பதற்காக அழைத்து வருகிறார்கள். இது அன்புக்குரியவர்களை யூத மரபில் ஒரு வழிமுறையாக இருக்கிறது. என்ன வழிமுறை? தொட்டு ஆசீர்வதிக்கக்கூடியது. சிறப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா தன்னுடைய தலைமகனுக்கு என்ன செய்கிறாரு? தலையை தொட்டு ஆசீர்வாதத்தை பொழிகிறார். அன்புக்குரியவர்களை தொடக்க நூல் புத்தகம் 27வது அதிகாரம் 30வது இறை வார்த்தையில் ஈசாக்கிடம் தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய யாக்கோபு தலைப்பேரான உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக வருகிறார். ஆனால் யாக்கோபு மூத்த பிள்ளை இல்லை. ஆனாலும் கூட இறைவனுடைய திருவுளப்படி யாக்கோபு என்ன செய்கிறாரு? தலை பேரான உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக வருகிறார். அங்கே ஈசாக்கு யாக்கோபினுடைய தலையில் கையை வைத்து அவருக்கு ஆசி பொழிகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தலையில் கை வைத்து என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதம் அந்த பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறது? அந்த குழந்தைகளுக்கு தருகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா குழந்தைகள், வளரக்கூடிய பிள்ளைகள், இளையோர்கள் பெற்றோர்கிட்ட போய் என்ன செய்யணும்? சிலுவை அடையாளம் வாங்கணும், ஆசீர்வாதம் வாங்கணும். வாங்கணுமா வாங்கக்கூடாதா? வாங்கணும். இரண்டாவது பார்க்கிறோம், அன்புக்குரியவர்களை தொடக்க நூல் புத்தகம் 48வது அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தையில் வாசிக்கிறோம். அங்கே யாக்கோபு தன்னுடைய புதல்வர்களுக்கு ஆசி வழங்குவதை பார்க்கிறோம். தன்னுடைய கைகளை இப்படி வைத்து என்ன செய்கிறாரு? ஆசி வழங்குகிறார். அவருடைய வலது கை அன்புக்குரியவர்களே இளையவனாக இருக்கக்கூடிய எப்ராயிம் மீதும், அவரது இடது கை தலைமகனாக இருக்கக்கூடிய மானாசை மீதும் என்ன செய்கிறாரு? மாற்றி வைப்பதாக, ஆசி வழங்குவதாக பார்க்கிறோம். அப்போ யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாரு? கரங்கள் விரித்து ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். அதனால தான் நம்முடைய கோவிலில் பிறந்தநாள் கொண்டாடுகிற போது பிள்ளைகள் வந்து இன்றைக்கு எனக்கு பிறந்தநாள் சொல்லும்போது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாடும்போது எல்லாரும் என்ன செய்கிறோம்? கடவுளை ஆசீர்வதியும் சொல்லும்போது என்ன செய்கிறோம்? கரங்கள் விரித்து அந்த குழந்தையின் மீது தங்களுடைய கரங்களை நீட்டி என்ன செய்கிறோம்? கடவுளை ஆசி பொழியும் அப்படின்னு என்ன செய்கிறோம்? நாம் வேண்டுகிறோம், அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்படின்னா குழந்தைகளுக்கு ஆசீர் என்பது மிக மிக தேவையான ஒன்று. அப்படி ஆசீர் கொடுக்கிற போது அந்த குழந்தைகள் என்ன செய்கிறது? நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன்களோடு வளர்கிறது. அது மட்டுமல்ல, தந்தை தாயிடமிருந்து அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய, அவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அருளை அன்புக்குரியவர்களை பெற்றுக்கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா பெற்றோர்கள் குழந்தைகளை ஆசீர்வதிக்கணும்னா ஆசீர்வதிக்கக்கூடாதா? ஆசீர்வதிக்கணுமா? ஆசீர்வதிக்கணுமா? ஆசீர்வதிக்கணும். சின்ன குழந்தைகளை மட்டும்தான் ஆசீர்வதிக்கணுமா? இல்லை பெற்றோர்கள் குழந்தைகள் எந்த வயதில் இருந்தாலும் ஆசீர்வதிக்கணுமா? எந்த வயதில் இருந்தாலும் ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்கணுமா வேண்டாமா? ஆசீர்வதிக்க வேண்டும். ஆனால் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துருச்சுன்னா ஆசீர்வதிப்போமா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சரி, பிள்ளைகள் ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்க வரும்போது நீங்கள் கரங்கள் நீட்டி என்ன செய்யணும்? பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். அதுதான் பெற்றோர்களுக்கு அழகு, அதுதான் பெற்றோர்களுக்கு அழகு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என அன்புக்குரியவர்களை, இரண்டாவது, இந்த கரங்களை தலையில் வைப்பது என்று சொல்வது ஒரு அபிஷேகத்தினுடைய அடையாளம். எதனுடைய அடையாளம்? எதனுடைய அடையாளம்? அபிஷேகத்தினுடைய அடையாளம். இங்கே அருட்பொழிவு ஃபாதர் ஆக்கக்கூடிய நிகழ்ச்சி இங்கே நடந்திருக்கும் இல்லையா? நடக்கும்போது நமது மறை மாவட்டத்தினுடைய
தலைமை ஆயரோ இல்லைனா யாரையாவது அழைத்து வரப்பட்ட ஆயர்களோ அந்த திருத்தொண்டராக இருந்த அந்த சகோதரருடைய தலையில் கைகளை வைத்து அவர்கள் என்ன செய்கிறாங்க? குருவாக அபிஷேகம் செய்கிறார்கள். பார்த்துறீங்களா பார்க்கலையா? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், கேட்கலையா? தலையை ஆட்ட மாட்டேங்கீழ, நல்லா இருக்கீங்கள, சூப்பர். என் அன்புக்குரியவர்களே, 1 சாமுவேல் புத்தகம் 10வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையில் வாசிக்கிற போது சாமுவேல் சவுலிடம் செல்கிறார். சவுலை என்ன செய்கிறாரு? அவருடைய தலையில் எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் செய்கிறார். என்னவா அபிஷேகம் செய்கிறார்? அரசராக திருப்பொழிவு செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி பார்க்குறோம் 1 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரம் 13வது இறை வார்த்தையில் இந்த சாமுவேல் மீண்டுமாக சவுலுடைய வாழ்க்கை கடவுளுக்கு ஏற்றதாக இல்லாத சூழலில் கடவுளுடைய அந்த அருள் யார் மேலே விழுதுன்னா சிறுவனாக இருக்கக்கூடிய தாவீதின் மீது விழுகிறது. எனவே இந்த சவுல் என்ன செய்கிறாரு? ஈசாயினுடைய வீட்டுக்கு சென்று எந்த பிள்ளை என்று கண்டுபிடிக்கிறார். தலைமகன்லேருந்து ஒவ்வொருத்தராக வராங்க, இது இல்லை அப்படின்னு எல்லாரையும் என்ன செய்கிறாரு? சாமுவேல் நிராகரித்து விடுகிறார். இறுதியாக வேற யாருமே இல்லையா உங்கள் வீட்டில் அப்படின்னு கேட்கும்போது ஈசா சொல்லுவார், எங்கள் வீட்டில் இன்னும் ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான் இருக்கிறான், அவன் என்ன செய்கிறான்? ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லும்போது அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னதன் தாவீதை பார்க்கிறார். என்ன சொல்றார்? இவன்தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று சொல்லி அவனுடைய தலையில் எண்ணெயை ஊற்றி என்ன செய்கிறாரு? அரசராக அவர் திருப்பொழிவு செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா அன்புக்குரியவர்களை, கரங்களை தலையில் பெற்றோர்கள் வைப்பது ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம். அதே சூழல்ல அன்புக்குரியவர்களை, திருத்தூதர்களுடைய வழிமரபில் வரக்கூடிய ஆயர்கள் குருக்களுடைய தலையில் கை வைத்து அவர்கள் என்ன செய்கிறாரு? அவர்களை அரசராக, அவர்களை குருவாக, அவர்களை இறைவாக்கினராக என்ன செய்கிறாரு? உயர்த்துகிறார்கள். அப்படின்னா தலையில் வைத்து ஜெபிப்பது என்பது திருச்சபையில் திருத்தூதர்களுடைய வழிமரபில் மிக மிக முக்கியமான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. அவன் தலையில் கை வைத்தார்கள் என்று சொன்னால் படக்கு நினைச்சக்கூடாது, தலையை அப்படி நினைச்சக்கூடாது, இழுக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி இயேசுவிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தாய்மார்களோ பெற்றோர்களோ தங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? இயேசுவிடம் அழைத்து வருகிறார்கள். விவிலியத்தில் சிலர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த சிலர் யாராகத்தான் இருக்க முடியும்? பெற்றோர்களாக மட்டும்தான் இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம். என்ன செய்கிறாங்க? தங்களுடைய பிள்ளைகளை இயேசுவிடம் அழைத்து வருகிறார்கள். எதற்காக அழைத்து வராங்க? இயேசுவினுடைய கை அந்த குழந்தைகள் மீது பட வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில் என்ன செய்கிறாங்க? அழைத்து வருகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, இயேசுவிடம் அழைத்து வரப்பட்ட ஒரு சில மனிதர்கள் தடைகளை தாண்டித்தான் வருகிறார்கள். அப்படிதானே? தடைகளை தாண்டி வருகிறார்கள். இப்போ இந்த குழந்தைகள் வருகிறது, இந்த குழந்தைகளை சீடர்கள் என்ன செய்கிறாங்க? அதட்டுகிறார்கள். அதட்டுறாங்களா? அதட்டுகிறார்கள். இப்போ இயேசுவிடம் வேறு யாரெல்லாம் வரும்போது தடைகளை தாண்டி இயேசுட்ட வந்தாங்க அப்படின்னு பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, மார்க்கு எழுதிய நற்செய்தி 2வது அதிகாரம் 4வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். ஒரு முடக்குவாதமுற்ற ஒரு மனிதனை இயேசு ஒரு வீட்டில் என்ன செய்கிறாரு? போதித்து கொண்டிருக்கிறார். அந்த வீட்டினுடைய ஓடுகளை பிரித்து என்ன செய்கிறாங்க? ஒரு பாடையில் கட்டி இறக்குற மாதிரி என்ன செய்கிறாங்க? ஒரு தொட்டிலில் கட்டி என்ன செய்கிறாங்க? இயேசுவினுடைய முன்பாக இறக்குகிறார்கள். அப்போ இயேசுவை சந்திப்பதற்கு அந்த முடக்குவாதமுற்ற மனிதனுக்கு ஒரு தடை இருந்தது. ஏன்னா பெரிய கூட்டம், நேராக இயேசு வந்து என்ன செய்ய முடியல? பார்க்க முடியவில்லை. ஆனால் என்ன செய்கிறாங்க? முகடுகளை பிரித்து அந்த மனிதனை இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வருகிறார்கள். குணம் பெற்றானா? குணம் பெறவில்லையா? சுகம் பெற்றான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களை, 2வது பார்க்கிறோம். மார்க் நற்செய்தி 7வது அதிகாரம் 27வது இறை வார்த்தையில் கனானிய பெண் வருகிறாள். அந்த பெண் தன்னுடைய மகளுக்காக இயேசுவினுடைய பரிந்துரை ஜெபத்தை பெறுவதற்கு வருகிறாள். அவளுடைய மகளை பேய் பிடித்திருக்கிறது. அவள் என்ன செய்ய முடியல? வாழ்வதற்கு ஏதுவான சூழல் இல்லை. அப்போ வந்து கேட்குறா, என்னுடைய மகளை நீர் சுகமாக்கும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்வார், நாய்களுக்கு போடக்கூடிய உணவுகளை என்ன செய்ய முடியாது? போட முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
பிள்ளைகளுக்குரிய உணவை யாருக்கு போட முடியாது? நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது. மாற்றி சொல்லிட்டேன், சாரி. அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளுக்குரிய உணவை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று சொல்லும்போது அந்த கனானிய பெண்ணுக்கு இருக்கக்கூடிய தடை என்ன? பிள்ளைகள் என்று சொல்கிறார். அப்போ நம்மெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பது அங்கு ஊர்ஜனமாகிறது. அதை அவள் என்ன செய்கிறாள்? அந்த தடையை அவள் மாற்றுகிறாள். எப்படி மாற்றுகிறாள்? நாய்க்குட்டிகள் கூட மேசையிலிருந்து விழக்கூடிய அந்த சிறு சிறு துகள்கள் என்ன செய்யும்? சாப்பிடுமே அப்படின்னு கேட்கும்போது தடைகள் என்ன செய்கிறது? உடைகிறது. இயேசுவினுடைய அருள் கிடைக்கிறது. மூன்றாவதாக மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 48வது இறை வார்த்தையில் வாசிக்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பார்வையற்ற பர்த்திலேமியு என்ன செய்றான்? இயேசுதான் போறார் அப்படின்னு சொன்ன உடனே, ஆண்டவரே தாவீதின் மகனே என்மேல் இரக்கமாயிரும் என்று என்ன செய்றான்? கத்த ஆரம்பிக்கிறான். அங்க போற கூட்டம் என்ன செய்யறது? சத்தம் போடாம இரு, அமைதியாயிரு. என்ன சொல்றாங்களா சொல்லலையா? சொல்கிறார்கள். அப்படின்னா என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவை சந்திப்பதற்கு சில நேரங்களில் தடைகள் இருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவீங்க இல்லையா, கோவிலுக்கு வரணும்னு நினைக்கிற சாமி, 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் என்ன செய்கிறேன், நானும் வரணும்னு கிளம்புவேன், ஏதாவது தடைகள் வந்துடும், வர முடியாமல் போயிடுது. இன்றைக்கி தான் நினைஞ்சிருக்கிறேன், எப்படியாவது திருத்தலத்துக்கு போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு எல்லா தடைகளையும் முறியடித்து வந்திருக்கிறேன். வந்திருக்கக்கூடிய உங்களை கடவுள் தொடுவாரா தொடமாட்டாரா? தொடுவாரா தொடமாட்டாரா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இயேசுவை தேடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் வரக்கூடிய வழிகளில் பல தடைகள் இருந்திருக்கலாம் இல்லையா? பஸ்ஸு சரியாக கிடைக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை வண்டி இடையில மக்கர் பண்ணியிருக்கலாம், இல்லைனா யாராவது என்ன செய்யலாம், நமக்கு இடையில சிறு சிறு தகராறுகள் செய்திருக்கலாம், விபத்துக்கள் ஆபத்துக்கள் எல்லாம் நம்ம தாண்டி தான் இருந்திருக்கலாம், வந்திருக்கலாம். ஆனால் இந்த இயேசுவை நீங்கள் நம்பிக்கையோடு தேடி வந்திருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் இந்த இயேசுவை நம்பிக்கையோடு தேடி வந்த அந்த முடக்குவாதமுற்ற மனிதனாக இருக்கலாம், இல்லை அந்த கனானிய பெண்ணாக இருக்கலாம், இல்லை பார்வையற்ற அந்த பர்த்திலேமியுவாக இருக்கலாம், ஏன் இன்றைய நாளில் வாசிக்கப்பட்ட அந்த குழந்தைகளாக கூட இருக்கலாம். ஆனால் இயேசுவை தேடி வருகிற போது இயேசு நினைக்கிறாரு, தன்னை தேடி வரக்கூடியவர்களை அரவணைத்து ஆசி வழங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்மையும் இந்த நாளில் கடவுள் என்ன செய்கிறாரு? நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். எனவே நாம் அனைவரும் நம்பிக்கையோடு எழுந்து நின்று இந்த பாடலை பாடி கடவுளை துதிப்போம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். பாடுவோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார். தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார். பாடுவோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார்.
போதெல்லாம் வேதனை துன்பம் போதெல்லாம் வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே எம்மை காத்திடுவாரே வேண்டிடுவேனே நம்மை காத்திடுவாரே யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் எனக்காகவே மனிதனானார் எனக்காகவே மனிதனானார் எனக்காகவே பாடுபட்டார் எனக்காகவே பாடுபட்டார் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் இரத்தத்தாலே கழுவிவிட்டார் இரத்தத்தாலே கழுவிவிட்டார் ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் ஆவியினாலே அபிஷேகம் செய்து ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே பாடுவோம் அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் பாடுவோம் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் எனக்காகவே காயப்பட்டார் எனக்காகவே காயப்பட்டார் என் நோய்கள் சுமந்து கொண்டார் பாடுவோம் என் நோய்கள் சுமந்து கொண்டார் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் தாயும் அவரே தந்தையும் அவரே பாடுவோம் தாயும் அவரே தந்தையும் அவரே தாலாட்டுவார் சீராட்டுவார் பாடுவோம் தாலாட்டுவார் சீராட்டுவார் யாரும் அவரே தந்தையும் அவரே பாடுவோம் தாயும் அவரே தந்தையும் அவரே தாலாட்டுவார் சீராட்டுவார் பாடுவோம் தாலாட்டுவார் சீராட்டுவார் வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் பாடுவோம் வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே பாடுவோம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே வேதனை துன்பம் பாடுவோம்
வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே. பாடுவோம். வேண்டிடுவேனே காத்திடுவாரே. எனக்காகவே மனிதரானார். பாடுவோம். எனக்காகவே மனிதனானார். எனக்காகவே பாடுகள் பட்டார். எனக்காகவே பாடுகள் பட்டார். எனக்காகவே மனிதரானார். பாடுவோம். எனக்காகவே மனிதனானார். எனக்காகவே பாடுகள் பட்டார். எனக்காகவே பாடுகள் பட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. பாடுவோம். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. பாடுவோம். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. இரத்தத்தாலே இயேசு கழுவி விட்டாரே. பாடுவோம். இரத்தத்தாலே இயேசு கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. ஆவியினாலே அபிஷேகம் செய்து. பாடுவோம். ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. பாடுவோம். அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. ஆவியினாலே அபிஷேகம் செய்து ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. பாடுவோம். அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. எனக்காகவே காயப்பட்டார். எனக்காகவே பாடுகள் பட்டார். எனக்காகவே இயேசு காயப்பட்டார். எனக்காகவே இயேசு காயப்பட்டார். என் நோய்கள் சுமந்து கொண்டார். 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 அன்பு வசனத்தால் நடத்துகின்றார். அன்பு வசனத்தால் நடத்துகின்றார். அன்பு வசனத்தால் நடத்துகின்றார். அன்பு வசனத்தால் நடத்துகின்றார். ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தருகின்றார். ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தருகின்றார். எனக்காகவே பாடுகள் பட்டார். எனக்காகவே பாடுகள் பட்டார். வேண்டிடுவேனே காத்திடுவாரே. வேண்டிடுவேனே காத்திடுவாரே. தாலாட்டுவார் சீராட்டுவார். தாலாட்டுவார் சீராட்டுவார். வேண்டிடுவேனே காத்திடுவாரே. வேண்டிடுவேனே காத்திடுவாரே. வேண்டிடுவேனே காத்திடுவாரே. வேண்டிடுவேனே காத்திடுவாரே. என் நோய்கள்
சுமந்து கொண்டாரே. என் நோய்கள் சுமந்து கொண்டாரே. என் நோய்கள் சுமந்து கொண்டாரே. என் நோய்கள் சுமந்து கொண்டாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிடாத தேவன், நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகின்ற தெய்வன், நம்முடைய உள்ளத்தை இறை வார்த்தையினால் ஆசீர்வதிக்கின்ற தெய்வன், ஏதோ நற்கருணையாக எழுந்து வந்திருக்கக்கூடிய தெய்வம், நம்முடைய உடல்களில் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் பிணிகளையும் சாபங்களையும் பாவங்களையும் ஏதோ ஆண்டவர் தொட்டு குணப்படுத்த வருகிறார். நற்கருணை ஆண்டவராக வருகிறார். நோய்களை சுமந்து கொண்ட தெய்வம் ஏதோ தன்னுடைய இரத்தத்தினால் நம்மை கழுவுவதற்காக வருகிறார். பாவங்கள் சாபங்கள் அனைத்தையும் உடைப்பதற்காக வருகிறார். நற்கருணை ஆண்டவராக வருகிறார். இந்த உலகம் கைவிட்டாலும், பெற்றோர்கள் கைவிட்டாலும், உடன் பிறப்புகள் கைவிட்டாலும், மருத்துவர்கள் கைவிட்டாலும், இந்த உலகமே கைவிட்டாலும், நம்புகிறவர்கள் கைவிட்டாலும், யார் 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 கைவிட்டாலும் கைவிடாத ஒரே தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்மை ஒப்புக் கொடுத்து செபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய உடலை உள்ளத்தை நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். எங்களுடைய உடலில் ஆண்டவரே நீர் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாரங்களையும் மாற்றும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆண்டவரே ஆசீர்வதியும். கைவிடாத தெய்வமாக இருந்து எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும். எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் நொடிகள் பிணிகள் அனைத்தும் எங்களை சாவுக்கு அழைத்து செல்கிறது. ஆண்டவரே, எங்களை சாவிலிருந்து விடுவித்து காக்கும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி இதோ இந்த வேளையில் இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குரலுக்கு செவிசாய்த்து வரும்படியாக ஆண்டவரே, எவ்வாறு குழந்தைகளை நீர் தொட வேண்டும் என்று பெற்றோர்கள் கொண்டு வந்தார்களோ, முடக்குவாதமுற்ற மனிதனை இதோ ஓடுகளை பிரித்து இறக்கி கொண்டு வந்தார்களோ, இதோ கனானிய பெண் உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடினாலோ, பிள்ளைகளுக்குரியதை நாய்களுக்கு கொடுக்கலாம் என்று அவள் பரிந்து பேசினாலோ, இதோ பர்த்திமேயு பார்வையற்ற மனிதன் ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமையும் என்று அனைத்து தடைகளையும் உடைத்தறிந்து உம்மை நோக்கி செபித்தாரோ, இதோ இந்த வேளையில் நாங்களும் ஆண்டவரே உம்மை நோக்கி செபிக்கிறோம். எங்களை உற்று பார்க்கும்படியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களுடைய குரலுக்கு செவி கொடுத்தீரே, அவர்களுடைய கண்ணீரை துடைத்தீரே. ஆண்டவரே, இதோ இந்த வேளையில் நாங்கள் நம்பிக்கையோடு செபிக்கிறோம். எங்கள் மீது இறங்கி வரும்படியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். வல்லமையுள்ள தெய்வமே இறங்கி வார். நம்பிக்கையின் உள்ள தெய்வமே இறங்கி வார். இரக்கத்தின் ஆண்டவரே இறங்கி வார். இறங்கி வார். துதியும் ஆண்டவரே புகழும் உமக்கே உரியது. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை புகழ்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாயார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆண்டவரே ஆசீர்வதியும். தீ ஆவியினுடைய பிடிகளில் இருந்த ஒவ்வொருவரையும் இயேசு விடுவித்தது போல ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவராக இதோ இயேசு கிறிஸ்து எழுந்து வந்திருக்கிறார். தீ ஆவியினால் பிடித்த இதோ அந்த சகோதரியை ஆண்டவர் தொடுவதற்காக வருகிறார். அன்பு சகோதரியை, நம்பிக்கை இழக்காமல் செபிப்பாயா? ஆண்டவர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரியே, இதோ ஆண்டவருடைய தொடுதலை நீ உணர்ந்து பார்த்து, ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும் என்று சொல். ஆண்டவரே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று சொல். நற்கருணை ஆண்டவரே, எனக்கு இரங்கும் என்று சொல். வார்த்தையான கடவுளே, எனக்கு விடுதலை தாரும்
வாரும் என்று சொல். இதோ ஆண்டவர் விடுதலை தருகிறார். தீய ஆவியினுடைய பிடியில் பல ஆண்டுகளாக பிடித்து வைத்திருந்த அந்த சகோதரியை இதோ ஆண்டவர் விடுவிக்கிறார். நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் செவி. ஆண்டவர் உனக்கு விடுதலை தருகிறார், விடுதலை தருகிறார். துதியும் புகழும் ஆண்டவருக்கே உரியது, ஆண்டவருக்கே உரியது, ஆண்டவருக்கே உரியது, ஆண்டவருக்கே உரியது. இயேசு கைவிட மாட்டார், யார் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். எனக்காகவே காயப்பட்டார், என் நோய்கள் சுமந்து கொண்டார். நன்றி ஆண்டவரே. என் நோய்கள் சுமந்து கொண்டார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் நோய்கள் சுமந்து கொண்டார். இருதயத்தில் பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். என் நோய்கள் சுமந்து கொண்டார். இருதய பலவீனத்தோடு இருக்கக்கூடியவரை ஆண்டவர் தொட்டுக் கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு செபிப்போம், நம்பிக்கையோடு செபிப்போம். ஆண்டவரை, நற்கருணை ஆண்டவரை, எங்களை வாழச் செய்பவரை, இதோ இந்த நாளில் எங்களை அழைத்து வந்திருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ இந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நற்கருணையிலிருந்து எங்களை ஆசீர்வதியும். இதோ உம்மை தேடி வந்த குழந்தைகளைப் போல நாங்களும் குழந்தைகளாக உமது முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். நற்கருணை ஆண்டவரே, எங்களுடைய தலைகளை தொட்டு ஆசீர்வதியும், எங்களுடைய தலைகளை ஆசீர்வதியும். உமது கரத்தினால் இதோ வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரை, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் தொட்டு குணமாக்கும். ஆண்டவரை, உம்மால் மட்டுமே முடியும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு செபிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இறங்கி வாரும், இறங்கி வாரும். வல்லமை உள்ள தெய்வமே, நம்பினால் நீதிமான் பிழைப்பான் என்று வாசிக்கிறோம். இதோ நாங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரை, எங்களுக்கு உயிர் பிச்சை தாரும். எங்களுடைய உடலை, உள்ளத்தை பாதித்திருக்கக்கூடிய நோய்களிலிருந்து, பிணிகளிலிருந்து, சாபங்களிலிருந்து விடுதலை தாரும், விடுதலை தாரும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். எங்கள் ஜெபங்கள் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அனைவரும் முழந்தால் படியிட்டு ஆசீர்வாதத்திற்கு கடந்து செல்வோம். மாண்புயர் கீதம் பாடுவோம். முறைகள் அனைத்தும்
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாக இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்பவர் நீரே. எல்லா